நீங்கள் வித்து அப்படின்னா நீதிமான். அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரும் நீதிமான்கள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தாரா? பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்ப நீதிமான் கிடையாதா? அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நோவாவுக்கோ அவ்வளோ பெரிய உலகத்துல கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை யாருக்கு கிடைக்கிறது? இதான் பேச போறேன். கிருபை வித்துக்கு கிடைக்கிறது. கை தட்டும் போது வருது. ஆமென். நோவா பாவம் செய்யாதவனா இருந்தானே நீங்க சொல்லப்படவில்லை, அவன் நீதிமானா இருந்தான் என்பதற்கு அர்த்தம் அந்த உலகம் ஃபுல்லா அந்த சீடு கரப்டா இருந்தப்ப ஒருத்த மட்டும் அவருடைய வித்தா இருந்தான். கையை தட்டு. ஒரு பையன் இன்னொரு பையனோட சுண்டு வரல ஒரு சின்ன சுத்தியில் எடுத்து ஒரே அடி அடித்து நச்சிட்டான். எவ்வளோ பெரிய பாவம் பாருங்க, தப்பு பாருங்க. இவன் ஆண் துடிக்கிறான். உடனே இதை பார்த்து இவனுக்கு ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயசுன்னு வச்சுக்காங்க, இவனுக்கு ஒரு 5 வயசு. இவன் அடிச்சிட்டான், இவன் கையை துடிச்சிக்கிட்டு இருக்கிறான். உடனே அதை பார்த்த ஒருத்தர் நடுவில் இன்னும் ரொம்ப நீதி பெறாரு. இப்படியாடா பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய இந்த இவ்வளோ பெரிய சுத்தியல் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படி அடா பண்ணு இவனை ஒரே அடி. இவன் ஆளே அவுட்டு. இப்போ நான் கேட்குறேன், 2 பேர் செஞ்ச தப்புல எவன் செஞ்ச தப்பு பெரிய தப்பு? எப்ப பார்த்தாலும் கடவுள் அப்படியே குச்சோட உட்காந்துருக்க ஜட்ஜு மாதிரி பார்க்க கூடாது. என் அன்புக்குரியவர்களே, உறவின் அடிப்படையில் தேவன் இயங்கிக் கொண்டு இருக்கிறார். நீதிகள் உறவு காகிதம் எழுதி வைக்கப்பட்டது. பெற்றோர்களை பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் முதிர்ந்த காலத்தில் என்பது, கனம் பண்ண வேண்டும் என்பது பிள்ளையின் நீதி. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சேர்த்து வைக்க வேண்டும் என்பது பெற்றோர்களின் நீதி. இடுக்கண் நேரத்தில் வந்து நிற்க வேண்டும் என்பது சகோதரனின் நீதி. தன் சிநேகிதனுக்காய் உயிரையும் கொடுக்க வேண்டும் என்பது சிநேகிதன் நீதி. நல்லவனை கட்டணும் எனக்கு தெரியாது. எனக்கு பிள்ளை ஆயிட்டா என் கண்ணுக்கு அவன் நீதிமான பண்ண தெரியும். கையை தட்டுக. வித்துல இருந்து தான் பரிசுத்தம் வருது. வித்துல இருந்து ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே வரோம். இந்த வட்டம் தான் பார்க்கிறோம். வித்து என்பதுதான் நீதிமான் என்பது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஜெபிப்போம். கண்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களை நீ ஆசீர்வதித்திருக்கிறீர். நாங்கள் உடைய வித்தாய் இருக்கிறோம். இந்த இடம் முழுவதும் உடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒரு விசை ரத்தம், குமாரன் ரத்தம் தெளிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படட்டும். ஓ, இந்த வார்த்தை செல்கிற இடங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். மாபெரும் விடுதலை உண்டாகிற காய் ஸ்தோத்திரம். ஜனங்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட்டிருக்கட்டும். இந்த வார்த்தைகளை மறுரூபப்படுத்தட்டும். இந்த வார்த்தை ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே அடுத்த கட்ட மகிமைக்குள் கடந்து செல்லட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து மகிமை எங்களுக்குள்ளிருந்து உதிக்கச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். உற்சாகமாய் ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தை உங்கள் பகிர்ந்து கொள்ள நான் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். தொடர்ந்து நாம் வித்து என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். அதற்கான ஆதார வசனத்தை நாம் எடுத்து வாசித்து கடன் சொல்லும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18-19. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன்
தன்னை காக்கிறான். ஆமென். பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் அவனை தொடான். அதே வசனம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இன்னும் தெளிவாக இருக்கிறது. வாசிப்போம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். ஆமென். தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வித்து என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருவோம். We all are the seeds of the heavenly Father. நாம் தேவனுடைய வித்தாய் இருக்கிறோம். அதுதான் நம்முடைய நீதி. நீங்கள் பிள்ளையாய் இருப்பது மட்டுமே உங்கள் நீதியாக இருக்கிறது. அதற்கு பிற்பாடு செய்கிற செயல்கள்லாம் அப்புறம். ஆமென். நீங்கள் ஏதோ ஒரு செயலை செய்வதனால் நீங்கள் நீதிமான் அல்ல. நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறதினால் நீதிமான்கள். நீங்கள் பிள்ளைகள் என்பது தான் உங்கள் நீதி. ஆமென். உலகமும் பிள்ளைக்கென்று ஒரு நீதியை வைத்திருக்கிறது. திருபாய் அம்பானி தன்னுடைய சொத்தை அனில் அம்பானிக்கு எழுதி வைக்கிறார். அவருடைய கம்பெனியில் 20 வருஷம் வேலை பார்த்த ஒருத்தர் போய் என் பேருக்கு இவர் சொத்தை எழுதி வைக்காமல் அவர் பிள்ளைக்கு பேருக்கு எழுதி வைக்கிறாரு அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டால், அந்த கோர்ட்லேருந்து என்ன தீர்ப்பு வரும்? 20 வருஷம் கடினமாக உழைத்து அவனுக்கு சொத்து எழுதி வைக்கணும்னு கோர்ட்டு சொல்லுமா? இல்லைப்பா, அது பிள்ளைப்பா, அவன் வேலையாக பார்க்கறதுனா கூட அவனுக்கு தான் சொத்து எழுதி வைக்கணும்னு சொல்லுமா கோர்ட்? எது சொல்லும்? சொல்லுங்கள். பிள்ளைக்கு எழுது. ஆனால் நீங்கள் மாம்ச பார்வையில் பார்த்தா அது நீதியான்னு கேட்குறேன். மாம்ச பார்வையில் பார்த்தாலே அதுதான் நீதி. அப்போ வேலை செய்கிறான் வேலை செய்யவில்லை என்பது விஷயம் அல்ல, அவன் வித்தா இல்லையா என்பதுதான் விஷயம். இந்த உலகத்தின் நீதி, நான் கோர்ட்டை பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஜட்ஜ்மெண்ட்டை பேசுகிறேன், ரைட்ஸ் ஜஸ்டிஸ் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த நீதியே என்ன சொல்லுதுன்னா, வித்தா இருந்தாலே போதும், அவனுக்கு ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு சகலவித ஆசீர்வாதம் இருக்கு. அவன் முத்தா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் வித்தா இருந்தால் போதும். கை தட்டுங்க அவருக்கு. ஆமென். நீங்கள் முத்தா இருப்பது முக்கியம் அல்ல, வித்தா இருப்பது முக்கியம். கடந்த கால பெந்தேகோஸ்தே நமக்கு சொல்லிக் கொடுத்தது முத்தா இருப்பது எப்படி என்று. நீங்கள் எவ்வளவு முத்தா இருந்தாலும் அதனால் அவருடைய வித்தாய் நீங்கள் மாற முடியாது. வித்தாய் இருக்கிற ஒருவன் முத்தாய் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆனால் முத்தாய் இருப்பதால் வித்தாக மாறிவிட முடியாது. அனிலம் திருபாய் அம்பானியோட பையன் வேலை பார்க்கலாம், தப்பு இல்லை, பார்க்கலாம், பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் வேலை பார்க்குற ஒருத்தையும் என்ன பண்ண முடியாது? பிள்ளையாக மாறிட முடியாது. பிள்ளையாக இருக்கிறேன், வேலை பார்க்கலாம். அத்தை நான் சொல்ல வருகிறேன், என் அன்புக்குரியவர்களே, நாம் வித்தாய் இருக்கிறோம். அந்த வித்து என்பதின் அடிப்படையில் தான் சகலம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறவருக்கு தேவன் என்று பெயர் அல்ல, பரலோகத்தில் இருக்கிறவருக்கு பிதா என்று தான் பெயர். கைதட்டுங்க. அப்படின்னா எல்லாமே எதன் அடிப்படையில் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா பிதான்ற அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கு. அதான் இன்னைக்கு பேச போறேன் நான். பரலோகத்தில் இருக்கிறவருக்கு பேர் என்ன? பிதா. அப்படின்னா ஒரு பிதா அப்படின்னா அவர்கிட்ட நியாயம் இல்லையானா, பிதாவுக்கு என்ன நியாயம் இருக்கோ அந்த நியாயம் அவர்கிட்ட இருக்கு. கையை தட்டு. ஆமென். ஆமென். நீ சொல்ற நியாயம் அவருக்கு தேவையில்லை, அது ஓ நீதி. இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க தேவ நீதி. மனித நீதியை கொண்டு போய் தேவ நீதிட்ட பேசக்கூடாது. என்ன சார் நீங்க வந்து இப்ப இருக்கீங்க? உண்மையிலே தேவனாய் இருந்தார் என்றால் மனிதன் பாவம் செய்த போது எந்த விதமான உதவியும் அவனுக்கு செய்திருக்க கூடாது. பழைய ஏற்பாட்டிலே உதவி செய்தார். பலியை ஆட்டுக்குட்டியை பலியாக்கி அந்த ரத்தத்தினால என் பாவத்தை மன்னிக்கிறார். உண்மைக்கு தேவன் நம்ம நீதியில வரணும்னு நினைச்சிருந்தா ஹெல்ப்பே பண்ணிருக்க கூடாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவனை ஹெல்ப் பண்ணாரு. ஆட்டுக்குட்டி அடிக்க வச்சாரு. ஆட்டுக்குட்டி அடிச்ச கடைசி முடிவில் அவரே ஆட்டுக்குட்டியா வந்து எல்லா பாவத்தையும் தீர்த்தாரு. ஏன் இவ்வளவு பண்றீங்கன்னா, அப்பாவா இருந்து நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். ஏன்னா அது அப்பாவோட நீதி. கைத்தட்டி கொடுத்தவருக்கு. ஆமென். சோ பரலோகத்தில் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பெயர் பிதா. பிதா என்றாலே அதுக்கப்புறம் பிதா என்ன செய்யணுமோ அதான் செய்வாரு. தேவன் இப்பொழுது தேவனாய் இருந்து வேலை பார்த்து கொண்டு இருக்கவில்லை. அப்படியே எந்திரிச்சு இயேசுவின் நாமத்தில் ஆமென்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருங்க. இப்ப கடவுள் மேல உட்கார்ந்து தேவனா வேலை பார்க்கலங்க, பிதாவா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கைத்தட்டு கொடுத்து அவருக்கு. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிங்காசனம் இருக்கிறது, அங்கே ஒரு அமர்ந்து இருக்கிறார். அவர் தேவனாய் வேலை செய்து கொண்டிருக்கவில்லை, அப்பாவா வேலை செய்து கொண்டிருக்கிறார். பத்து பேர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பையன், உங்க பையன் இருந்தான்னா அவனை நீங்க காப்பாத்துறீங்கன்னா, நீங்க நீதின்னு பார்த்தா அதை பார்க்க முடியாது, அப்பான்னு பார்த்தா அதுதான் நீதியே. தன் பையனை அடிக்காம அவர் வெளியே கூட்டிட்டு வர்றாருன்னா அது அநீதி அல்ல. நீங்க தேவனா பார்த்தீங்கன்னா அது அநீதி. அப்பாவை பார்த்தீங்கன்னா அவர் காப்பாத்தினா தான் அநீதி. காப்பாற்ற விட்டால் தான் அநீதி. காப்பாத்தினா அது கையை தட்டுங்க. ஆமென். அப்ப இயேசு சொல்லி கொடுத்த விஷயம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரலோகத்தில் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் எல்லாத்தையும் எதன் அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் பிதா என்கிற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார்.
பூமியில நம்ம இருக்கிறோம், எல்லாத்தையும் எதன் அடிப்படையில் அனுபவிக்கணும்? பிள்ளைகள் என்ற அடிப்படையில் அனுபவிக்க வேண்டும். அதான் ஒட்டுமொத்த சத்தியம். பரலோகத்தில் இருக்காரு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேரு அப்பா. பூமியில நம்ம இருக்கிறோம், நமக்கு பேரு, அவ்வளவுதான் சத்தியமே. அல்லேலூயா. சோ முழு வேதாகமும் தகப்பனும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு. அந்த உறவின் அடிப்படையில் தான் தேவன் இயங்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வித்து என்பதன் அடிப்படையிலே ஏதோ 32 நாள் உபவாசத்தை போட்டேன், வந்து கடுங்காப்பி குடிச்சேன், நான் வெள்ளை சட்டையை போட்டேன், மீசை எடுத்தேன், முடிய ஒட்ட வெட்டினேன், காலில் செருப்பு போடல என்பதின் அடிப்படையிலே அவற்றிலிருந்து ஒரு கிழிஞ்ச பனியனை கூட நீ வாங்கிட முடியாது. ஜாக்கிரதை. ஆமேன், ஆமேன். மனுஷன் நீதின்னு வந்தா ஒருத்தன் அவருக்கு முன்னாடி நிக்க முடியாது. ஒரே ஒரு அடிப்படையில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். கையத்தட்டு. அவர் தகப்பன், நாம் பிள்ளை என்கிற உறவின் அடிப்படையில் கொண்டிருக்கிறோம். தேவன் பூமிக்கு வந்ததற்கு காரணம் அவர் தகப்பன். அவரை ஆட்டுக்குட்டியை செட் பண்ணி அனுப்பின காரணம் அவர் தகப்பன். உங்களுக்கு அவர் அடி வாங்கின காரணம் அவர் தகப்பன். உங்கள் பாவங்களை அவர் சுமந்தது காரணம் அவர் தகப்பன். காரணம், பிள்ளைகள் பெற்றோருக்கு அல்ல, பெற்றோரே பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே அவர் தகப்பனாய் இருந்து எல்லாவற்றையும் எனக்கு சேர்த்து வைத்தார். சோ இன்றைய பிரச்சனை என்ன என்றால், பரலோகத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தேவனே பார்த்தாங்க. அதான் பிரச்சனை. அவர் தேவனா? தேவன் தான். தேவன் உங்களுக்கு பிதாவா இல்லை, உங்கள் பிதா தேவனா இருக்கிறார். பரலோகத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்க பிதா, அந்த பிதா தேவனா இருக்கிறாரு. ஆமே. எங்க அப்பா கலெக்டரா இருக்காரு, அப்படிதான் வரணும் நீங்க. ஆமா, கலெக்டர் அப்பாவை பார்க்க முடியாது, அப்பா தான் நீ கலெக்டரா பார்க்கணும். தகப்பன் இருக்கிறாரு, அவர் பிதாவா இருக்கிறாரு, அவர் வந்து தேவனா இருக்கிறாரு. பிதாவாகிய தேவன், கையை தட்டு. தேவனாகிய பிதா இல்ல, எனக்கு ஒரு பிதா இருக்கிறார், அவர் தேவனாய் இருக்கிறார். அப்ப நான் யாரா இருக்கிறேன்? வித்தா இருக்கிறேன். என்னை தேவன் ஆசீர்வதிக்கிறார், காரணம் நான் வித்து. அவர் 2 பிள்ளை இருந்தான், மூத்த பிள்ளை இருந்தா, இளைய பிள்ளை இருந்தான், நல்லவன் இருந்தா, கெட்டவன் இருந்தான். ஆனா 2 பேரும் அப்படி எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க. ஆமேன். கெட்ட குமாரன், நல்ல குமாரன், அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஒரு பிள்ளை போக மாட்டேன்னு சொன்னா, ஒருத்தன் போறேன், ஐயா அந்த போறேன், ஆனா போல. இன்னொருத்தன் வந்து அதெல்லாம் முடியாது சார், முடிஞ்ச பாத்துக்காங்க அப்படின்னு கோவத்தில் பேசுறான். ஆனா கடைசியில் மனஸ்தாபப்பட்டு போனான். குடிஞ்சு போறேன்றது முக்கியம் இல்ல, போயிடணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப 2 பேர் யார் தான்? என் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய உறவு, தேவனுடைய வந்து சுதந்திர வீதம் அத்தனையும் நீங்கள் அவருடைய வித்தாய் இருக்கிறபடினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. வித்துல இருந்து தான் பரிசுத்தம் வருது, வித்துல இருந்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரோம். இந்த வட்டம் தான் பார்க்குறோம். வித்து என்பது தான் நீதிமான் என்பது. நீங்கள் வித்து அப்படின்னா நீதிமான். அவர் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேரும் நீதிமான்கள் ஆக முடியாது. அவருக்கு அதிகாரம் கொடுத்தாரா? பிள்ளைகளாக முடியாது, அதிகாரம் கொடுத்தார். அப்ப நீதிமான் கிடையாதா? அவ்வளவுதான் மேட்ரு. நீங்க பிள்ளை ஆயிட்டா போதுன்னு அவர் நினைச்சாரு. நீங்க பிள்ளை ஆனாலே, ஒருத்தன் சொல்ல ஏசப்பா பிள்ளை அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லவன் அர்த்தம். நல்லவன் நீதிமான் என்ன பேர் சொல்றான்? ஏசப்பாவின் சீஷன் நான் சொல்றேன், ஏசப்பா பிள்ளைன்றான். ஏசப்பா பிள்ளை என்கிற அர்த்தமும் நீதிமான்கிற அர்த்தமும் கையை தட்டி கொண்டு வருது. அப்ப பிள்ளை நீதி இங்கதான், இதுதான் சேருது. அப்ப பிதாவாய் தேவன் என்ன சொல்றார்? அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார். அப்ப நீதிமன்ற மேட்டர் என்னங்க ஆச்சு? பிள்ளைனாலே அதுதான் நீதிமான். புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நீதிமான் ஆக வேண்டும் என்பதற்கு அவரை என்ன உறவு தான் கொடுத்தாரு? பிள்ளை என்கிற உறவு தான் கொடுத்தார். பிள்ளைன்னு வந்துட்டீங்கனாலே நீங்க தேவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு நீதி உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். திருபாய் அம்பானிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து இருக்கு. அவர் பையன் அனில் அம்பானி சிகரெட் குடிக்கிற நபராக இருக்கலாம், அவர் பேச்சுக்கு சொல்லி தம் அடிக்கலாம், தண்ணியை போடலாம். ஆனால் அவர் ஃபேக்டரியில் வேலை பார்க்குற ஒருத்தன், ரிலையன்ஸில் வேலை பார்க்குற ஒருத்தன், ஒரு கடைநிலை ஊழியன், எவ்வித கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காண்டி சொத்து 50 பேர் எழுதி வச்சிட முடியாது. மீறி எழுதி வச்சா அனில் அம்பானி கேஸை போட்டு வாங்கிடுவார். எந்த நீதி? பிள்ளை என்கிற நீதி. கைத்தட்டுங்க வந்து. ஆமென், 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 ஆமென். அதாவது பிள்ளை என்கிற நீதியின் அடிப்படையில் தான் பிள்ளை என்ற பிள்ளையாய் நீங்கள் இருப்பதே நீதிதான். எல்லாம் சொல்லுங்க, உங்க நீதி என்ன? அவ்வளவுதான். அப்படி பிள்ளைக்கும் சண்டை கட்டி ஏறிட்டு இருப்பாங்க. ஆனா சொத்துன்னு வரும்போது என்ன செஞ்சுறாங்க? கேஸ போட்டு வாங்கிறாங்க. நீ என்ன தரது? கோர்ட்டு தந்துருவியான்றாங்க. இல்லையா? அது ஒரு நீதி. புரிந்து கொள்ளுங்கள்.
அந்த நீதிக்குள்ளே தன்னை அடக்கி கொண்டார் தேவன். கையை தட்டுவது அவருக்கு. தன்னை வம்படியா மாட்டிக்கிட்டாரு, லாக் பண்ணிக்கிட்டாரு. நான் அப்பாவாகிறேன் அப்படியே என்ன அர்த்தம்? அப்பாவா என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிருவேன் அர்த்தம். அவராதான் மாட்டினார் உள்ள வந்து. கையை தட்டு. இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம், நீதிமான் என்பது என்னவென்றால் பிள்ளையாய் இருப்பது. பிள்ளை என்கிற இடத்திற்குள்ளே நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் நீதிமான் என்கிற இடத்திற்கு என்ன செய்து விட்டீர்கள்? வந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் தேவன் தம் வித்தை எல்லாம் எப்படி பார்க்குறாருன்னா நீதிமான் பார்க்குறாரு. அவ்வளோதான். தேவன் தம் பிள்ளைகளைத்தான் நீதிமான் பார்க்குறாரு. இப்போ நான் பிள்ளை ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீதிமான் அர்த்தம். ஏசப்பா பிள்ளைகள் எங்கே வருவாங்க? நரகத்துக்கு போவாங்க, பரலோகத்துக்கு வருவாங்க. ஏசப்பா பிள்ளைகள் எங்கே வருவாங்க? நீதிமான்கள் தானே பரலோகத்துக்கு வரணும். அதுதான் பிள்ளைகள் தான் நீதிமான்கள். ஸோ ஒன்றை நீங்கள் மனதில் ஆழமாக வைத்துக்கொள்ள வேண்டும், நான் பிள்ளையாக இருக்கிறேன், நான் நீதிமானாக இருக்கிறேன். ஆகவே புதிய ஏற்பாடு முழுவதும் தகப்பனுக்கு பிள்ளைக்கு இருக்கிற உறவு. தேவன் செய்கிறது எல்லாம் தகப்பனுடைய நீதியின் அடிப்படையில் செய்கிறார். நீங்க எவ்வளவு பேர் அப்பா அம்மா இருக்கீங்க, உங்க பிள்ளை பேச நீங்க ஏன் கட்டுறீங்க? அப்பா நீங்க தான் கட்டணும். அதான் நீதி. பிள்ளைகள் பெற்றோருக்கு சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேர்த்து வைக்கணும்னு பைபிள் சொல்லலையா? ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறது. அந்த நீதி அவரால் என்ன செய்ய முடியாது? அவரால் மீற முடியாது. இதற்கு பேர் தான் தேவ நீதி என்பது. அப்ப வித்து, நான் அவருடைய வித்தாய் இருக்கிறேன். அந்த வித்தாய் இருக்கிறதுனால் நான் நீதிமானாக இருக்கிறேன். பைபிள் வந்து நீதிமான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பழைய ஏற்பாட்டில் அப்படியே பேச ஆரம்பிக்கும் போது ஒரு முக்கியமான நபரை பேசுகிறது. அதை நம்ம வாசித்து வித்து நீதிமான். நீங்கள் வித்துன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நீதிமான் புரிஞ்சுக்குவீங்க. அல்லையா சொல்லுங்கள். ஏதோ 2 நாள் போன வாரம் ஃபாஸ்டிங் போட்டிங்களா, அதனால் நீங்கள் நீதிமான் அல்ல. ஆமாம். ஏதோ 3 நாள் உப்பு மேலே முழங்கால் போட்டாலும் நீங்கள் நீதிமான் அல்ல. தியாகத்தின் அடிப்படையில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இந்து துறவிகளைத்தான் முதலாவது ஆசீர்வதிக்க வேண்டும், புத்த துறவிகளைத்தான் ஆசீர்வதிக்க வேண்டும். காரணம், நம்மை விட 1000 மடங்கு தியாகசாலிகள் அவர்கள். 5 மணிக்கு எந்திரிக்கிற ஒன்று ஆசீர்வதிக்கணும்னா 3 மணிக்கு இட்லி கடையை திறக்கிறவன் எந்திரிக்கிறான், அவனை ஆசீர்வதிக்கணும் கர்த்தர் முத. ஆமாம். 2 மணிக்கு எந்திரிச்சு கூட்டிக்கிட்டு இருக்கிறான் டீ கடைக்கு முன்னாடி, அவனை ஆசீர்வதிக்கணும். எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, நீ யார் என்பது முக்கியம். கையை தட்டு. ஆமென். நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். பிள்ளை பிள்ளை இந்த ஒன்றை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே செட் ஆயிரும், எல்லாமே உள்ள வந்து உட்காந்துரும் டக்குன்னு. அல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டா இருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவைகளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய். இந்த உலகம் முழுவதையும் நான் என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன். கர்த்தர் சொன்னார், நான் அழிக்க போறேன். அவன் பேசுறாரு. அல்லது அழியும்படி நான் விட்டுவிட போகிறேன். எப்படினாலும் வியாக்கியானம் பண்ணிக்காங்க. அடுத்து, நோவாவுக்கோ கர்த்தர் எனக்கு அவர்களை உண்டாக்கின மனஸ்தாபம் இருக்கிறது என்றார். அடுத்த வசனம் சொல்லுது, நோவாவுக்கோ. கை தட்டுங்க வந்தவருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. நோவாவுக்கோ. எல்லாரையும் அடிக்கணும்னு ஒரு கிளாஸ் டீச்சர் முடிவு எடுத்தும் போது ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்து அவனை அடிக்க வேணான்னு முடிவு எடுத்த மாதிரி, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. முதலாக வேதத்தில் கிருபை என்கிற வார்த்தை இங்கே தான் வருகிறது. கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. நோவாவுக்கு கிருபை. எல்லாம் சொல்லுங்க. நோவாவுக்கும் கிருபைக்கும் நெருங்கிய தொடர்பு. ஒரு பைபிளுடைய ஃபுல் மீனிங் நீங்க பார்க்கணும்னா இந்த கீவேர்டுன்னு அந்த வேர்டு பைபிள்ல முத எங்க வருதுன்னு பார்க்கணும். என்ன அர்த்தத்தில் வருதோ அதுதான் அந்த அந்த வார்த்தையின் மூல அர்த்தம். தட் இஸ் வாட் த கீவேர்ட், த ஸ்டார்டிங் பிகினிங் வேர்டு. முத கிரேஸ்ன்ற வேர்டு இங்கே தான் வருது, கிருபன்ற வேர்டு. அது யாருக்கு தான் கொடுத்தானா? நோவாவுக்கு. நோவா என்றால் என்ன அர்த்தமா? ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். எங்க இருக்கு? முந்தின அதிகாரத்தில்
29ஆம் வசனம் வாசிப்போம். நோவா பிறந்தவன அவனுக்கு பேர் வைக்கிறாங்க. வாசிங்க. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி, ஆங்கிலத்திற்கு இவன் நமக்கு ரெஸ்ட் கொடுப்பான் என்று சொல்லி, இவன் நமக்கு இளைப்பாறுதல் தருவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார்கள். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. இளைப்பாறுதல். இளைப்பாறுதலுக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்க. நோவானா இளைப்பாறுதல் அர்த்தமா? எவன்லாம் ரெஸ்ட்ல இருக்கிறானோ, ஆமா, அவன்லாம் கிருபையில் இருக்கிறான். எவன்லாம் கிருபையில் இருக்கானோ அவன்லாம் ரெஸ்ட்ல இருக்கிறான். என் அன்புக்குரியவர், நோவாவுக்கு the one who was in rest and who was rest, யார் இளைப்பாறுதலாய் ரெஸ்டா இருக்கிறானோ அவனுக்கு கிரேஸ் கடந்து வருது. கிரேஸுக்கும் இளைப்பாறுதலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பது இங்கே நீங்கள் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வந்தார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கிரேஸ் கிவ்ஸ் ரெஸ்ட். ஆமென். ஏனோக்கு 300 வயசுல என்ன செஞ்சிட்டான்? சொச்சத்திலே செத்துட்டான். அந்த நாளில் வாழ்ந்தவன் எல்லாம் 800, 90, 900 அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆதாமே 960 நம்ம தான் வரைக்கும் போயிட்டான். 930 நினைக்கிறேன். எவ்வளோ வாழ்ந்த ஆதாமின் வருஷங்கள் எல்லாம் 930. அந்த நாட்களில் ரொம்ப குறைவாக வாழ்ந்தது ஏனோக்கு மட்டும். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். 360 வருஷம் வாழ்ந்தான். அப்போ தேவனோடு சஞ்சரித்தான். அப்போ அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு பேர் என்ன? மெத்துசலா. மெத்துசலா அப்படின்னு ஒருத்தன் என்ன செய்கிறான்? பிறகுறான். பிறந்த உடனே கர்த்தர் சொல்கிறாரு, மெத்துசலான்னு அவனுக்கு பேர் வை. ஏன்னா இவன் மெத்துசலானா என்ன அர்த்தம்னா, இவன் சாகும்போது அது வரும்னு அர்த்தம். எது வரும் அவனுக்கு தெரியும். அதுன்னா என்னென்ன அர்த்தம்னு அவனுக்கு தெரியும். கர்த்தர் சொன்னார், அவனுக்கு மெத்துசலான்னு பேர். அவன் புரிஞ்சுக்கிட்டான், மெத்துசலா நீ மரிக்கும் போது அது வரும் அப்படின்னு அர்த்தம். அதுனா எது? நோவாவுக்கு, ஏனோக்குக்கு ஏற்கனவே தேவன் சொல்லியிருந்தார் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வரப்போகுது, இந்த பூமி முழுவதும் அழிக்கப்பட போகிறது என்று. எப்போ வரும்னு கேட்டான். உன் பிள்ளை சாகுறப்போ வரும்டானார். அந்த பிள்ளை சாகுற வரைக்கும் வெள்ளம் என்ன செய்யாது? வராது. அப்போ மனிதர்கள் திருந்துவார்கள் பார்த்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு நோவாவும். அதுக்கப்புறம் பேரம்பேத்திலாம் வந்துட்டான். எல்லாம் நோவா வந்துட்டான். அவனுக்கு பிள்ளை நோவா வந்துட்டான். பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். மக்கள் மாறல. இவனுக்கு வேறு வயசாகிட்டே இருக்குது. இவன் செத்துட்டான வெள்ளம் வந்துடும். கர்த்தர் இவன் செத்துட்டா வெள்ளம் வந்துடுறக்காண்டி இவனை சாக விடாமே வச்சுட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா பைபிள்லே ரொம்ப வயசாக வாழ்ந்தவன் அவன் தான் மெத்துசலா. அது எதை காட்டுகிறது என்றால் தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்க அர்த்தம். பைபிள்லேயே ரொம்ப வருஷம் வாழ்ந்த மெத்துசலா. ஏன்னா அவன் செத்துட்டா இது வந்துருன்றக்காண்டி அவனை சாக விடாம தேவன் வச்சிருந்தார். அதற்கு பிற்பாடு நியாயப்பிரமாணம் வந்துச்சு. மனுஷனுடைய இது ரேஷியோ லைஃப் ஸ்பேன் அப்படியே குறைஞ்சிருச்சு. திரும்ப 80 வயசு 70 வயசுன்னு வந்துட்டாங்க. 900 எங்கே வந்துட்டாங்க? 70க்கு வந்துட்டாங்க. கிராஃப் இப்படி இறங்கிருச்சு. திரும்ப இயேசு வந்தார். வந்தோடனே டக்குன்னு பிக்கப் ஆகி கிரேஸில் வராங்க. கிரேஸில் வந்தோடனே அப்படியே லைஃப் ஸ்பேன் கூடுது. திரும்ப நியாயப்பிரமாணம் வந்தோடனே இப்படி இறங்கிக்கிட்டே இருந்தது. பாவத்தில் இறங்கி நியாயப்பிரமாணம் இன்னொரு நாள் அதை எடுக்கிறேன். நியாயப்பிரமாணம் வந்தோடனே சரன்னு இறங்குச்சு. அதே மாதிரி கிரேஸ் வந்தோடனே அப்படியே ஏறி இருந்தது. கிரேஸை குறித்து நாலேஜ் வந்தோடனே சரட்டுன்னு ஏறிச்சு, ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ திரும்ப என்ன ஆகுது? 900, 930க்கு நம்ம வரோம் இயேசு நாமத்தினால. கிராஃப் அப்படியே இறங்கி அப்படியே இந்தியா மாதிரி போகுது. இந்தியா பார்டர் எப்படி இறங்கி ஏறுதோ அப்படி ஏறுது இயேசு நாமத்தில். அதனால் நான் சொன்னேன், உங்களுக்கு கழுகு சமணங்கள் வயது மறுபடியும் மாலை வயது போல மாறும். உங்கள் முடிகள் நிறைத்திருந்தாலும் மறுபடியும் கருப்பாகும். ஒருத்தர் கேட்டார், முடி அப்படியே தானே இருக்குன்னு. ஒரே நாளில் கருப்பாகலையே, ஒரே நாளில் வெள்ளையாச்சு. நான் கேட்டேன், ஒரே நாளில் வெள்ளையாச்சா? இல்லை, 2 முடியா வெள்ளையாச்சு. அப்படி தான் 2 கருப்பு ஆகிட்டு இருக்கு. கையை தட்டு, எல்லாம் செட் ஆயிரும் இயேசு நாமத்தில். உங்கள் வயது மறுபடியும் மாலை வயது ஆகும். திரும்ப கிராஃப் மேலே ஏறும். பாருங்க, பாவம், நியாயப்பிரமாணம், மரணம். அடுத்து கிருபை, கிருபை குறித்த அறிவு. பாவம், பாவத்தை குறித்த அறிவு நியாயப்பிரமாணம். பாவம் அப்படியே மெதுவாக இறக்குச்சு. பாவத்தை குறித்த அறிவு வந்தோடனே சரக்கு நிறையிருச்சு. கிருபை வந்தோடனே, கிருபை வந்த பிறகு மக்கள் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. கிருபை குறித்த அறிவு வந்தோடனே சரக்கு மேலே ஏறுது.
புரிந்து கொள்ளலாம், புரியாவிட்டால் இன்னொரு முறை நான் சொல்லும் போது புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் ஆசிரியர் ராமன் சொல்லுவோம். சொல்லி மெத்துசேலா செத்த உடனே இது மெத்துசேலா வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், நோவா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நோவா காலத்தில் எல்லாரும் கப்பலை செய்ய சொல்கிறாரு, செஞ்சு முடிக்கிறாரு. இவனும் செத்துருவான்னு பார்த்தா இவன் லைஃப்பை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இவர் கப்பலை செய்கிறாரு, எல்லாரையும் வாங்கன்றாரு. எவனும் வரல. இவங்க உள்ளே போகிறான், 8 பேர் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் கதவை சாத்துறாரு. மெத்துசேலா சாகுறான். அடுத்த நாள் மழை வருது. ஓரளவு ஹாலிவுட் ஃபிலிமில் கொஞ்சம் புரிஞ்சு எடுத்துருக்கிறான். மெத்துசேலா சாகிறத காட்டிக்கிட்டே வருவாங்க. அப்போ அவனுக்கு கொஞ்சம் மேட்ரு தெரிஞ்சிருக்கு. நோவா படத்தில் மெத்துசேலாவையும் காட்டுறாங்க. ஏன்னா இவன் மறிக்கும் போது அது வரும், அவன் மறிப்பான், அடுத்த நாள் வரும். கர்த்தர் பாருங்க, இப்போ இந்த நோவா என்ன பிரசங்கம் பண்ணாரு? அதான் எல்லோரும் எப்படி வரப்போகிற வெள்ளத்தை எதிர்கொண்டு நீங்கள் நீச்சல் அடிப்பது அப்படின்னு சொல்லி தரல. நோவா நீச்சல் கற்றுக் கொடுக்கல. நோவா பேழைக்குள்ள வந்துருங்கன்னு தான் சொன்னார். இன்னைக்கும் பாவத்துக்கு எதிராக ஜெயிப்பது எப்படின்னு நீச்சல் கற்றுக் கொடுக்காதீங்க, இயேசுக்குள்ளே வர்றது கற்றுக் கொடுங்க. நம்ம இயேசுக்குள்ளே வந்துட்டோம்னா போராட்டமே இல்லை, அதற்குள்ளாய் வந்து விட வேண்டும். அதுதான் நோவாவின் பிரசங்கம். நோவாவின் பிரசங்கம் வெள்ளத்தை எதிர்த்து போராடுவதல்ல, வெள்ளத்துக்கு தப்பித்து எதுக்குள்ள வர்றது? பேழைக்குள்ள வருவது. இன்றைய பிரசங்கமும் பாவத்தை ஜெயிப்பதல்ல, கிறிஸ்துவுக்குள் வருவது. கைத்தட்டு கொடுத்தவருக்கு ஆமேன். திரும்ப திரும்ப பாவத்தை ஜெயிப்பதற்கு நம்ம பேசக்கூடாது. சரி, இப்போ நோவாவுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க? அவங்க அப்பா என்ன பேர்? அப்பா பேர் என்ன? லாமேக்கு. லாமேக்கு என்ன பேர் வைக்கிறாரு? மெத்துசேலா. மெத்துசேலா பையன் ஏனோக்கு, மெத்துசேலா, லாமேக்கு, நோவா. 4ஆம் தலைமுறை. ஏனோக்கு 4ஆம் தலைமுறை நோவா. சரி, நோவாவுக்குள்ள வந்துடுவோம் நம்ம. இப்போ நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நோவாவுக்கோ அவ்வளோ பெரிய உலகத்தில் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை யாருக்கு கிடைக்கிறது? இதான் பேச போறேன். கிருபை வித்துக்கு கிடைக்கிறது. கைத்தட்டு கொண்டவருக்கு ஆமென்.